காதல் என்பது பொது உடைமை. அழகான டைட்டில் இல்லை? ஏன்னா ஜனகராஜ் அந்த பாட்டு பாடும்போதே நல்லாயிருக்கும். காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற அந்த பாட்டு கேட்கும்போது எல்லாருக்கும் ரம்மியமாக இருக்கும். ஸோ இந்த டைட்டிலில் வச்சுட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகையான லிஜோமோல் ஜெய்பீம் படத்தில் ஒரு செமையான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்னாடியுமே கூட சிவப்பு மஞ்சள் பச்சை அதுலேயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க நடிக்கிற படம் அப்படின்னும் போது ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ரெண்டாவது ரோஹிணி, இன்னொரு பக்கம் வினீத், இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இது வந்து ஒரு ஓரினச்சேர்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்ற இன்னொரு கியூரியாசிட்டியும் நாங்கள் இந்த படத்தில் போய் உட்காந்தோம். இந்த படத்துடைய இயக்குனரையும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய இயக்குனர் இதற்கு முன்னாடி எடுத்த படங்கள்னா வெற்றிமாறன் தயாரிப்பில் வெளியான லென்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி தலைக்கூத்தல் அப்படிங்கிற ஒரு படம். எல்லாமே வந்து ஒரு அவார்ட் பேஸ்டு படம் தான். அந்த படங்களும் நல்லா தான் இருக்கும். ஒரு முக்கியமான சோஷியல் கண்டென்ட்டை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். அதில் வந்து ஒரு தெளிவான விளக்கமும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல, அவருடைய ஒரு முக்கியமான படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய பெயர் மஸ்கிட்டோ ஃபிலாசபி. மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரத்தில் மனுஷன் ஒரு படத்தையே எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணார். படத்தோட மொத்த செலவே வந்து 6 லட்ச ரூபாய் என்னமோ தான். 6 லட்ச ரூபாயில் அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அதுவுமே ஒரு தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு கல்யாணம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ இப்படிப்பட்ட இயக்குனர் ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து அங்கே இங்கே ஜவ்வாலாம் இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே வந்துட்டார். அதான் பிடிச்ச ஒரு விஷயம். அங்கே இங்கேன்னு இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே லிஜோமோல் ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அது ஒரு பையன் நினைக்கும் போது ரோஹினிக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, பையனை ஈஸி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து வர்றது ஒரு பொண்ணு. அந்த ஒரு பெண்ணு அப்படின்னும் போது இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவீங்க, குழந்தை பெற்றுக்குவீங்க, உளவியல் ரீதியாக அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், பேரண்ட்ஸால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும், உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நமக்கு தோன்ற பல சந்தேகத்துக்கு உண்டான பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் யதார்த்தமாக என்ன ஆன்சர் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இந்த கதையே போகுது. அதே மாதிரி லிஜோமோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையாள ஆக்ட்ரஸ் பெருசாகவே அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணாது. அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமாகவே இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே அதே தான். அவங்களுடைய நடிப்புகள் 2 பேரோட நடிப்புமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக தமிழ் படமா மலையாள படமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்துச்சு. அந்தளவுக்கு நடிப்பு, அவங்களுடைய அந்த கேரக்டரோடைய அந்த ஆர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் விருமாண்டி படத்துக்கு அப்புறம் ரோஹிணியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து ஒரு பார்பி டோல் ஒரு பொம்மையை வச்சுட்டு ஒரு காட்சி இருக்கும். ரொம்ப ரொம்ப உருக்குற மாதிரியான ஒரு காட்சி. வினீத் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கள் சர்வம் தலைமையில் ஏதோ ஒரு ரோல் பண்ணார். ஓகே, வில்லனிக்கு ரோல் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த சக்தி பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது வினீத் என்ன நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வினீத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி திங்க் பண்ணுவான் மெச்சூர்டாக, அதே சமயம் அக்செப்டன்ஸ் இல்லாமல் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வினீத் வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. எங்களை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிறது ஒரு பின்னவீனத்துவத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற விஷயம். இந்த லெஸ்பியன் அப்படின்னும் போதே நம்ம ஊரில் கல்ச்சர் அடாப்டேஷனு இதெல்லாம் நம்ம இயற்கைக்கு புறம்பானது ஆச்சு ஊச்சுன்னு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல கொழிஞ்சு போகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. இது பேசக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதே விஷயத்தை மேதா பட்கர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நந்திதா தாஸை வச்சு ஃபயர் அப்புறம் வாட்டர் அப்படின்னு ஒரு ரெண்டு படம் இருந்தாங்க. ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு லிஸ்போவை பற்றின ஒரு கேரக்டர், அதோடைய டைமெண்ட்ஸ். அன்னைக்கு அந்த படத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. இன்றைக்காவது இந்த படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சுதந்திரம் இருக்குது. ஆனால் அன்றைக்கே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நம்ம கொண்டாட தவறிய படத்தை இன்றைக்கி வேறு ஒரு ரூபத்தில் வந்திருக்கு. இந்த படத்தை நம்ம வந்து கொண்டாட வேண்டியனும் இல்லை. பட் இதை பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கிடலாம். இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு உண்டான வித்தியாசம் என்ன, அது எப்படி வந்து மாறுது, அது அவங்க கையில் இருக்கா இல்லை அடுத்தவங்க வேணும்னே அந்த மாதிரி ப்ரீடாமினன்ட்லி இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு நேச்சருக்கு அகேன்ஸ்டான அன்நேச்சுரலான திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். இது எங்கேயும் பாடம் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்மளுடைய சந்தேகத்தை கேட்குற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படம். அந்த அழகான படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசும்போது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து எத்தனை தேட்டரில் எத்தனை பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த படம் ஒருவேளை நல்லா இருக்கும் பட்சத்தில் ஓடிடிலையாவது பாருங்கள். லைக், ஷேர் அண்ட்
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.